Hello everyone, welcome back to my channel. This is Srividya from Abu Dhabi. என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் அஜு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அண்டு ஆஃப்டர்நூன் லன்ச் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். மார்னிங் ஒரு 7 to 7:30 எந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் அவனுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அண்ட் தென் போய் அவனை எழுப்பிட்டு அவனை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து 8:30 ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் வரும். அதில் போய் அவனை ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய மார்னிங் ட்ரிங்க்கு எல்லாமே குடிப்பேன். அண்ட் தென் நான் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு பேர்ட்ஸ்க்கெலாம் ஃபுட் போடுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பேர்ட்ஸ் எவ்வளோ அழகாக சாப்பிடும் பாருங்கள். பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கும். அண்ட் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி கேஸ் ஸ்டவ் அண்ட் கவுண்டர் டாப் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. அதை தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பெருக்கி விட்டுட்டேன். எனக்கு கேஸ் ஸ்டவ் ரொம்ப அழுக்காகாது. அந்த சிந்துறது செதறது அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி ஆகாது. ஸோ எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். அதனால் நான் டெய்லி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஏதாச்சும் 1-2 ட்ராப் கீழே சிந்துச்சுன்னா மட்டும் அதை மட்டும் தொடச்சி விட்டுருவேன், அவ்வளோதான். மற்றபடி வீக்லி ஒன்ஸ் தான் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணுவேன். கவுண்டர் டாப்பும் அப்படி தான். அப்பப்போ அந்த கட்டிங் அந்த வேலைலாம் பண்ணி முடிச்சுட்டு உடனேவே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ தட் எப்பயுமே கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நல்லா அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணிடுவேன். க்ளீனிங் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரைஸ் மட்டும் வச்சுட்டு டைம் பார்த்தா 12:30 ஆகிடுச்சு. அஜுவை பிக்கப் பண்ண வந்துட்டேன். எப்பயுமே அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே அவனுக்கு ஏபிசி ஜூஸ் இல்லை எனி ஒன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். பட் இப்போது வின்டர் பயங்கரமாக கோல்டாக இருக்குது. அதனால் ஏதாச்சும் ஹாட்டாக தான் சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஜூஸ்லாம் குடிக்கவே தோண மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி நல்லா பெப்பர் போட்டு ஆம்லேட் தான் போட்டு கொடுத்தேன். அதை அவனுக்கு போய் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். எனக்கு ஒரு 4-5 டேஸாக செம்ம கோல்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மருந்து குழம்பு வைக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மருந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மருந்து பவுடர் ரெடி பண்ணிக்கணும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 2 ஸ்பூனு தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக ஒரு துண்டு சுக்கு. என்கிட்ட சுக்கு இல்லை வீட்டில், அதனால் நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 minutesக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு. நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அதையும் அது கூடவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றி அதை நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க இந்த மருந்து குழம்பு ரெசிபி பண்ணுறது. பட் நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே வடியம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போதே சால்ட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மருந்து பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நல்ல குழம்பு கொதிக்கட்டும். கொதித்து நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்படி தான் எனக்கு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் போச்சு. டெய்லி இதே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஈச் டே இஸ் டிஃப்ரெண்ட்.
இன்றைக்கி இப்படி தான் போச்சு. அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ ஆல் வில் லவ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ குட் டே.